முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய சகோதரர் சமல் ராஜபக்ஷ இந்த வாரம் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக முக்கியமான தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. அதோட இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னு சொன்னா 16 முன்னாள் அமைச்சர்களினுடைய சொத்துக்கள் முடக்கப்பட இருப்பதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கிறது. இந்த இரண்டு தகவல்களையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட அந்த 7 முக்கியமான ஒப்பந்தங்கள், இந்த ஒப்பந்தங்கள் சம்பந்தமாக அரசாங்கம் தொடர்ந்து மௌனமாகவே இருக்கிறது, வாயே திறக்குதில்லை. எதற்காக அரசாங்கம் மௌனமாக இருக்குது, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை என்ன என்பது சம்பந்தமாக மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் இந்த காணொளியில். இந்த 2 பிரதானமான செய்திகள் உள்ளிட்ட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் யாழ்ப்பாணத்தில் 2 மாம்பழங்களின் விலை 8 லட்சம் ரூபாய், இப்படி ஒரு வித்தியாசமான செய்தியும் இருக்கிறது. எனவே இந்த செய்திகளுடன் கேலி சித்திரம் ஒன்றும் இருக்கிறது, அதாவது ஸ்ரீதர் தியேட்டருடன் சம்பந்தப்பட்ட ஒரு கேலி சித்திரம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சகோதரர் சமல் ராஜபக்ஷ அவர் பாராளுமன்றத்தில் சபாநாயகராகவும் இருந்தவர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் இந்த வாரம் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு மிக முக்கியமான சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த சிங்கள பத்திரிகை எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலு மின என்று சொல்லப்படுற ஒரு பத்திரிகை. அது அரசாங்கத்தால் நடத்தப்படுற அரச பத்திரிகை. எனவே அந்த பத்திரிகையில் வந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தியாக எல்லோராலும் பார்க்கப்படுது. அந்த செய்தியின் விவரம் என்னென்று சொன்னால், சமல் ராஜபக்ஷ இந்த வாரம் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்காக என்று சொன்னால், அறகலைய போராட்டம் நடந்தது தானே. அந்த அறகலைய போராட்டத்தின் போது ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கப்பட்டது. ஏன்னு சொன்னால், தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அடிச்சுடைக்கப்பட்டிருக்குது, நெருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆளாளுக்கு ஒவ்வொரு தொகையை சொல்லி எல்லாருமே அரசாங்கத்திலிருந்து நஷ்ட ஈடு எடுத்தவே ரணில் விக்ரமசிங்க வாரி வாரி வழங்கினது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் சமல் ராஜபக்ஷவினுடைய வீடும் எரிஞ்சு போச்சு என்று சொல்லி அவரும் நஷ்ட ஈடு எடுத்துக்கார். எவ்வளோன்னு சொன்னால் 1,52 லட்சம் ரூபாய். 1,52 லட்சம் ரூபாய் அவருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கப்பட்டது. சரி, அவருடைய வீடு எங்கே இருக்குது, எங்கே வச்சு எரிஞ்சதுன்னு பார்த்தா திசமகாராம இருக்குத்தானே, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாகம என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல தன்னுடைய வீடு இருக்குது, அது எரிஞ்சு போச்சு என்று சொல்லி நஷ்ட ஈடு எடுத்துக்கிறார். அதுக்கு பிறகு அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம் தேடி போய் அந்த இடத்தை விசாரித்து பார்த்தா அங்கே அவருக்கு வீடே கிடையாதாம். அங்கே ஒரு நெற்களஞ்சிய சாலை அது மட்டும் தான் இருந்திருக்குது. அதுதான் நெருப்பு வச்சு எரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதைத்தான் தன்னுடைய வீடு என்று பொய் சொல்லி இவ்வளவு காசை எடுத்திருக்கின்றார் சமல் ராஜபக்ச என்று சொல்லி சொல்லப்படுது. அதுக்கு பிறகு விசாரணைகளை மேற்கொண்டு வந்த அதிகாரிகளுக்கு இன்னும் சந்தேகம் வந்துட்டது. அந்த நெற்களஞ்சிய சாலையை பற்றி இன்னும் சில ஆய்வுகள் செய்து பார்க்கிறோம். அதில் தெரிய வந்தது என்னென்னு சொன்னால், அந்த நெற்களஞ்சிய சாலைக்கும் சமல் ராஜபக்சவுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஒரு சம்பந்தமும் கிடையாது. அது இன்னும் ஒரு ஆளுடைய பேரில் எழுதப்பட்ட இன்னும் ஒரு ஆளுக்கு சொந்தமான ஒரு சொத்தாம். ஆக மொத்தத்தில் திசமகாராம பகுதியில் இருக்கக்கூடிய மாகமல இவருக்கு வீடும் கிடையாது, சொத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா ரோட்டில் போய்களை பார்த்துட்டு போகிற போறதுக்கு அந்த அதில் ஒரு கட்டிடம் ஒன்று தெரியுது, அதை எங்கட பேரில் எழுதி போட்டு நைஸாக எழுதி வாங்குவோம்னு சொல்லி அது அட்ரஸை கொண்டே கொடுத்துருக்கிறார். கொடுத்து போட்டு 1,52 லட்சம் ரூபாவை சுருட்டி இருக்கிறார். இப்போ மாட்டுப்பட்டு போனார். எனவே இது சம்பந்தமாக இந்த வாரம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவரை அழைத்து அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த சிங்கள பத்திரிகை சொல்லுது. இது சிங்கள பத்திரிகையில் சொல்லப்பட்ட செய்தி. எனவே இந்த வாரம் மிகவும் ஒரு பரபரப்பான வாரமாக இருக்கும். ஏன்னு சொன்னால், சமல் ராஜபக்சவில் பிள்ளையார் சொல்லியை போட்டுட்டு அதுக்கு பிறகு இன்னும் 16 பேரா, மொத்தம் 16 முன்னாள் அமைச்சர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுது. அவர்களுடைய பெயர் விவரங்கள் வெளிவரையில் இருந்தாலும் அவர்களுடைய ஃபைல்கள் இப்போ ரெடியாக இருக்காம். சரி, இந்த 16 முன்னாள் அமைச்சர்களுடைய சொத்துக்கள் எப்படி முடக்கப்படும் என்று சொன்னால், முதல் கட்டமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்குத்தானே, அவை என்ன செய்யணுமாம் என்று சொன்னால், தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி 7 நாட்களுக்கு சொத்துக்களை முடக்க வேணுமாம். ஏன்னு சொன்னால் 7 நாட்களுக்கு முடக்கிறதுக்கான அதிகாரம் மட்டும்தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு இருக்குது. அதுக்கு பிறகு அந்த 7 நாளுக்குள்ள என்ன செய்யும் சொன்னால், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உடனடியாக இந்த எல்லா ஃபைல்களையும் கொண்டு ஹைகோர்ட்டில் கொடுக்கும். அதுக்கு பிறகு ஹைகோர்ட் என்ன செய்யும் என்று சொன்னால், அடுத்து வரும் 3 மாதங்களுக்கு இவை இந்த சொத்துக்களை முடக்குமாம். பிறகு 3 மாதங்கள் முடக்கினா
பிறகு அந்த காலப்பகுதிக்குள்ள வந்து விசாரணைகள் வழக்குகள் என்று போகும் தானே. அந்த வழக்குகள தன்மையை பொறுத்து அதில் சொல்லப்படுற சாட்சியங்கள் மற்ற விஷயங்களை பொறுத்து அவர்களுடைய சொத்துக்கள் வந்து நிரந்தரமாக முடக்கப்படுறதா இல்லையா, அல்லது எத்தனை வருடங்களுக்கு முடக்கப்படுறது என்ன ஏதுன்றதை நீதிமன்றம் முடிவெடுக்கும். இதுதான் அந்த ப்ரொசஸ். அதே நேரம் இது சம்பந்தமாக இன்னும் ஒரு தகவலும் கிடைச்சிருக்குது. இப்ப சமல் ராஜபக்ச வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தானே. அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய மகன், அவருடைய பேர் வந்து சசீந்திர ராஜபக்ச, அவருக்கும் வந்து நஷ்டஈடு கொடுத்ததாம். அவருக்கும் வீடு இருக்கா சொத்து இருக்கா இன்னோ தெரியல, சும்மா போனா போதும் கொடுத்துருப்பாங்க ஒரு இடக்குது. எவ்வளோன்னு கேட்டா 15 லட்சம் ரூபா. எனவே 15 லட்சம் ரூபா மகன், அப்பா வந்து 1,52 லட்சம் ரூபா. ரெண்டு பேரும் பிழையான முறையில் வந்து பொய்யான கதையை சொல்லி நஷ்டஈடு எடுத்ததுக்காக இந்த வாரம் ரெண்டு பேருமே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கப்பட போயிடும் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் ஒன்று தெரிவிக்குது. எனவே இந்த வாரம் மிகுந்த பரபரப்பான வாரமாகவே இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய சம்பவங்கள் நடக்க இருக்கின்றன. அதே வேளையில் கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஒரு ஆங்கில பத்திரிகை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான என்பிபி அரசாங்கத்தை வந்து பாராட்டி இருக்குது. அப்படி என்று சொன்னா இப்ப தற்சமயம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பிறகு லஞ்ச ஊழலுக்கு எதிராக இந்த அரசாங்கம் வந்து டாப் கியர்ல போகுது என்று சொல்லி, டாப் கியர்ல போய்கொண்டிருக்கு என்று சொல்லி, இன்னும் நிறைய கைதுகள் இடம்பெற போகுது என்று சொல்லி கொழும்பிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகை வந்து பாராட்டி இருக்குது. இந்த சமல் ராஜபக்சவுக்கு காசு, பிறகு அவருடைய மகனுக்கு காசு, இந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் வந்து நஷ்டஈடு என்று சொல்லி காசு வாரி வழங்கினது தானே. இந்த சம்பவத்தை பார்க்கக்குள்ள எனக்கு வந்து இந்த புது வருஷத்துக்கு வந்து நாங்கள் கைவிசேஷம் கொடுப்போம் தானே, அந்த ஞாபகம் தான் வருது. கைவிசேஷம் கொடுக்கக்குள்ள பெரிய ஆக்களுக்கு வந்து வெத்திலையில வச்சு கூட தொகை கொடுப்போம், சின்ன ஆக்களுக்கு எல்லாம் வந்து கட்டாயம் கொடுப்போம் கைவிசேஷம். ஆனால் வெத்திலையில வச்சு சின்ன அமௌண்ட் கொடுப்போம், 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா எல்லாம் கொடுத்து அவை சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லி எல்லாருக்கும் வாரி அள்ளி கொடுக்குறாங்க தானே கைவிசேஷம். அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க இருந்த முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் வந்து கைவிசேஷம் கொடுத்திருக்கிறார். இப்ப எல்லாற்ற கையும் விசேஷமாக விலங்கு மாட்டப்பட போகுதுன்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. நாட்டில் இப்போ பரவலாக கேட்கப்படுற 2 முக்கியமான கேள்விகளுக்கு அரசாங்கம் பதில் சொல்லாமல் தாமதித்து கொண்டு வருது. பதில் சொல்லாமல் இருக்கணும், அது பலத்த சந்தேகங்களை உருவாக்கி இருக்குது. அந்த 2 கேள்விகளும் என்னென்று சொன்னால், ஒன்று வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட அந்த 7 ஒப்பந்தங்களில் என்னதான் இருக்குது, அதை வெளிப்படையாக சொல்லுங்கன்னு சொல்லி எல்லா எதிர்க்கட்சிகளும் கேட்டுக்கொண்டிருக்கணும். இது முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, அந்த 323 கண்டெய்னர்ஸுக்குள்ளே வந்து என்னதான் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கன்னு எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கணும். இந்த 2 கேள்விக்கும் வந்து அரசாங்கம் இதுவரைக்கும் பதில் சொல்லல. அரசாங்கம் பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்க இன்னும் சந்தேகங்கள் கூடிக்கொண்டு போகுது தானே. அதுல வந்து ஒரு கேள்விக்கான பதில் என்னன்னு பார்ப்போம். அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட அந்த 7 ஒப்பந்தங்கள்ல என்னதான் இருக்குன்னு சொல்லி ஏன் அரசாங்கம் பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்குது அல்லது ஏன் தாமதிக்குது என்று பார்த்தோம் என்று சொன்னா அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்காம். அந்த காரணம் வந்து இப்ப வெளியாகி இருக்குது. அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். என்னன்னு சொன்னா, அந்த 7 ஒப்பந்தங்கள்ல என்னதான் இருக்குன்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லணும் என்று சொன்னா, அல்லது பாராளுமன்றத்தில் வந்து அதை சொல்லணும் என்று சொன்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி பெறணும் என்றது ஒரு நிபந்தனையாம். அந்த 7 ஒப்பந்தங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு நிபந்தனையாம். 2 நாட்டு அரசாங்கங்கள் சம்மதிச்சாதான் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற விஷயங்கள் வந்து வெளியில சொல்லலாம் என்று சொல்லி இப்ப இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக வந்து புஷ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதை சொல்லுங்க. அதே நேரம் இந்தியாவில் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக யாரும் புஷ் பண்ண மாதிரி தெரியல, இந்திய அரசாங்கத்திட்ட யாரும் கேட்ட மாதிரியே தெரியல. அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி அங்கே அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் இலங்கையில் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. எதிர்க்கட்சிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கணும் தானே. அதனால இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக இப்ப இந்தியாவுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்காம். இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு அனுமதி தரணும், அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எனவே உங்களுடைய சம்மதம் வேணும், நீங்கள் ஓகே சொன்னால் நாங்கள் இங்கே பாராளுமன்றத்தில் சொல்லுவோம் என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறதாம் இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கு. இந்தியா அதற்கான பதிலை இன்னமும் வழங்கவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இந்த செய்தி வெளிவந்த பிறகு இன்னும் நிறைய சந்தேகங்கள் வரும். அப்ப இந்தியாவினுடைய அனுமதியை பெற்றுத்தான் நீங்க வெளியில பொதுமக்களுக்கு சொல்ல போறீங்கன்னு சொன்னா அப்ப அதுக்குள்ள இன்னமோ பாரதூரமா இருக்கும் என்று சொல்லி இருக்கிற சந்தேகம் வந்து இன்னும் பல மடங்காக போகுது. உண்மைதானே. எனவே இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது. இதுக்கிடையில வந்து தகவல் அறியும் சட்டம் ஒன்று இருக்கு தானே. 2016ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க தகவல் அறியும் சட்டம். அந்த தகவல் அறியும் சட்டத்துக்குள்ள வந்து சில தனிநபர்களும் சில ஊடகங்களும் வந்து கடிதம் எழுதி கேட்டதாம் இந்த ஒப்பந்தங்கள்ல என்னதான் இருக்குன்னு சொல்லி. உதாரணமாக ஒரு சிங்கள பத்திரிகை வந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு கடிதம் எழுதி கேட்டதாம் இந்த ஒப்பந்தங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி. அதுக்கு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து ஒரு 11 போட்டிருக்கணும். அதுல என்ன சொல்லிக்கணும்னு சொன்னா, எங்களுக்கு இதை பற்றி
எதுவுமே தெரியாது, இது சம்பந்தமான எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் வந்து ஜனாதிபதி செயலகத்தில் இல்லை என்று சொல்லி அப்போ அந்த பத்திரிகைக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுது. இலங்கையில் ஜனாதிபதிக்கே தெரியாமல் எப்படி ஒப்பந்தங்கள் இருக்க முடியும் என்று சொல்லி அதுக்கு ஜனாதிபதி செயலகம் சொல்லி இருக்குது. ஏன் நாங்கள் இதை சொல்ல முடியான்னு சொன்னால் அந்த ஒப்பந்தங்களில் வந்து சைன் வச்சது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இல்லை. 7 ஒப்பந்தங்கள் தானே, 7 ஒப்பந்தங்களையும் வந்து இலங்கை ஜனாதிபதியோ அல்லது இந்திய பிரதமரோ வந்து சைன் வைக்கல. அது இலங்கையில் வெவ்வேறு அதிகாரிகளும் இந்தியாவிலிருந்து வந்த வெவ்வேறு அதிகாரிகள் தான் சைன் வச்சதை ஒழிய ஜனாதிபதியோ இந்திய பிரதமரோ அதில் சைன் வைக்கலையா மேலையும். அதனால ஜனாதிபதி செயலகத்தில் இது சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் கிடையாது என்று சொல்லி ஒரு பதில் கடிதம் போட்டிருக்கணும் குறிப்பிட்ட அந்த சிங்கள ஊடகத்துக்கு. அதே வேளையில் பிபிசியினுடைய சிங்கள சேவைக்கு தானே சந்தேசி என்று சொல்லி அவையிலும் கடிதமளி கேட்டிருக்கணும் தகவல் அறியும் சட்டத்துக்களால் அந்த 7 ஒப்பந்தங்கள் என்னதான் இருக்கு என்று சொல்லி பிபிசிக்கு இதுவரைக்கும் பதில் கிடைக்கல என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இப்பொழுது இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வமான கடிதத்தை அனுப்பியிருக்கிறது இலங்கை அரசாங்கம். இந்தியாட்ட இருந்து சாதகமான பதில் வந்தால் மட்டும்தான் இலங்கை அரசாங்கத்தால் அதை சொல்ல முடியும். ஒருவேளை இந்தியா அதுக்கு மறுப்பு தெரிவித்தா இல்லை சொல்லிப்படாயங்கோ, எதிர்க்கட்சிகள் வந்து அடிச்சுங்கேக்கும் அப்பவும் சொல்லிப்படாயங்கோன்னு சொல்லி இந்தியா சொல்லுமாக இருந்தால் இலங்கை அரசாங்கத்தால் வாயை திறக்க முடியாது. இதுதான் மறக்க முடியாத உண்மை. அதுக்கு பிறகு அரசாங்கத்துக்கு சில நெருக்கடிகள் வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே இப்பொழுது எல்லாமே வந்து இந்தியாவினுடைய கைகளிலேயே தங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. யாழ்ப்பாணத்தில் 2 மாம்பழங்களின் விலை 8 லட்சம் ரூபாய் என்று சொல்லி ஆச்சரியத்தோட ஒரு ஆங்கில பத்திரிகை செய்தி ஒன்று போட்டிருக்குது. அந்த ஆங்கில பத்திரிகையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், எத்தனையோ பழங்கள் இருந்தாலும் மாம்பழம் வந்து தெய்வீகமானது, அது பூசையில் வைக்கிற அந்த பழம் வந்து மிகவும் தெய்வீகமானது. எனவே அதனை குறிக்கும் முகமாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற 2 மாம்பழ ஏல விற்பனையில், அதாவது கோயில் பூசைக்கு வச்ச அந்த மாம்பழம் வந்து ஏல விற்பனை செய்யப்பட்டது. அதில் வந்து 2 மாம்பழங்களுடைய விலை வந்து 8 லட்சம் ரூபாய்க்கு 2 பேர் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஆங்கில பத்திரிகை ஆச்சரியத்தோட தகவல் ஒன்று போட்டிருக்குது. அதில் வந்து ஒரு மாம்பழம் வந்து 4,60,000 ரூபாய்க்கு வந்து ஏலம் போனது என்று சொல்லியும், அதை வந்து வெளிநாட்டில் வசிக்கிற ஒருவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த சந்தர்ப்பத்தில் அதனை ஏலத்தில் எடுத்தார் என்று சொல்லியும், இன்னொரு மாம்பழம் வந்து 3,75,000 ரூபாவுக்கு ஏலம் போன என்று சொல்லியும், அதனை நாவற்குழியைச் சேர்ந்த ஒரு பக்தர் ஏலத்தில் எடுத்தார் என்று சொல்லியும் இந்த ஆங்கில பத்திரிகையில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. எனவே சாமிக்கு படைக்கப்பட்ட 2 மாம்பழங்கள் வந்து 8 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தொகையில வந்து ஏலத்தில் எடுக்கப்பட்ட இந்த செய்தியை வந்து ஒரு ஆச்சரியத்தோட பிரசுரித்திருக்கிறது கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஒரு ஆங்கில பத்திரிகை. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது வந்து வரையப்பட்ட கேலி சித்திரம் இல்லை, இது வந்து செயற்கை நுண்ணறிவால, அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு கேலி சித்திரம். இந்த கேலி சித்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இபிடிபி கட்சியினுடைய தலைவர் டக்ளஸ் சிவானந்தா இருக்கார் தானே, அவர் வந்து நெத்தியில் திருநீரெல்லாம் பூசி பயபக்தியோட கும்பிட்டு கொண்டு நிற்கிறார், கண்ணை மூடிக்கொண்டு கும்பிட்டு கொண்டு நிற்கிறார். தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் இருக்கார் CVK சிவஞானம், அவர் வந்து ஒரு கலசம் ஒன்று எடுத்து அதில் தண்ணியை ஊற்றுறார், அந்த புனித நீர் என்று சொல்லுவோம் தானே, அதை வந்து இப்படி ஊற்றுறார் டக்ளஸ் சிவானந்தாக்கு மேலே ஊற்றி அவரை வந்து புனிதராக்குறார். அதாவது தமிழரசு கட்சி கடந்த காலங்களில் சொல்லி கொண்டு வந்தது இபிடிபி வந்து தேச துரோகிகள், ஒட்டுக்குழுக்கள், அவர்கள் செய்யாத படுகொலைகளே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவே தானே. இப்போ வந்து வாயை திறக்க முடியாது, நீ ஒன்றுமே சொல்ல இயலாது. இனி சொல்லி நம்ம இலங்கை தமிழரசு கட்சிக்காரர் இபிடிபி வந்து ஒட்டுக்குழு என்று சொல்ல முடியாது, தேச துரோகிகள் என்று சொல்லிவினமா, சொல்ல மாட்டினோம். தமிழ் தேசத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்லிவினமா, சொல்லவே மாட்டினோம், ஒன்றுமே சொல்ல முடியாது. எனவே இலங்கை தமிழரசு கட்சி இபிடிபிக்கு வந்து பாவ மன்னிப்பு வழங்குது, இபிடிபி கட்சியை வந்து புனித கட்சியாக மாற்றுது என்ற அர்த்தத்தில் வந்து இந்த ஒரு கேலி சித்திரம் வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை உருவாக்கினவருடைய பேரை சொல்ல எனக்கு ஆசையாக இருக்கா, நான் பேர் தெரியலை என்று சொன்னால் சமூக வலைத்தளங்களை இது பரவி கொண்டிருக்குது, யார் உருவாக்கினு தெரியல. எனவே உருவாக்கினவர் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறாரோ இன்னும் தெரியல, அவருக்கு நன்றி. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சி இபிடிபிக்கு வந்து பாவ மன்னிப்பு வழங்குறதோ பாவங்களை களைவுறதோ முக்கியம் இல்லை. யாருக்கு பாவ மன்னிப்பு வழங்கணும், யாருடைய பாவங்களை வந்து மன்னிக்கணும் என்றத சகல முடிவுகளையும் எடுக்கிறது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்களாகிய நீங்கள் தான் தானே. எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.